வணக்கம் நேயர்களே, நீங்கள் இருப்பது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனரான நியூஸ் ஃபர்ஸ்டின் பின்னிரவு பிரதான செய்தி அறிக்கையுடன் உங்களுடன் நான் தனுஷியா ஞானசேகரன். விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். விடைத்தாள் மதிப்பீட்டு கொடுப்பனவு ஆசிரியர்களுக்கு இதுவரை கிடைக்கவில்லை என குற்றச்சாட்டு. அமைச்சர் மங்கள சமரவீரவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டுவர எதிர்க்கட்சியினர் திட்டம். மாகாண சபை தேர்தலை நடத்துமாறு மகாஜன் எக்ஸாத் பெருமுன வலியுறுத்தல். இந்திய மக்களவை தேர்தலின் முதற்கட்ட வாக்குப்பதிவு நிறைவு. இனி விரிவான செய்திகள். கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை மற்றும் உயர்தர பரீட்சை மதிப்பீடு பணிகள் மற்றும் செயல்முறை பரீட்சைக்கான கொடுப்பனவுகள் ஆசிரியர்களுக்கு இதுவரை கிடைக்கவில்லை என ஒன்றிணைந்த ஆசிரியர் சங்கங்கள் குற்றம் சுமத்துகின்றன. 2018ஆம் ஆண்டுக்கான கொடுப்பனவுகள் கடந்த மார்ச் மாதம் அளவில் செலுத்தப்பட்டிருக்க வேண்டும் என ஒன்றிணைந்த ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் சஞ்சீவ பண்டார கூறுகின்றார். இதுவரை கொடுப்பனவை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. அரசாங்கத்திடம் பணம் இல்லை என கூறுகின்றனர். அரசாங்கத்திடம் பணம் இல்லை என கூறி ஆசிரியர்களுக்கான கொடுப்பனவை செலுத்தாதிருக்கின்றனர். இது பாரதூரமான நிலைமை. இந்த அரசாங்கம் வங்குரோத்து அடைந்திருக்குமாயின் அதற்கு ஆசிரியர்கள் பொறுப்பு கூற வேண்டிய அவசியம் கிடையாது. அரசு ஊழியர்கள் அதற்கு பொறுப்பல்ல. அரசாங்கம் நடைமுறைப்படுத்திய தவறான பொருளாதார கொள்கை காரணமாகவே அரசாங்கம் வங்குரோத்து அடைந்துள்ளது. சம்பள உயர்வு கோரி ஆசிரியர்கள் தொடர் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் அவர்களுக்கான கொடுப்பனவையும் அரசாங்கம் செலுத்தாதிருக்குமாயின் இந்த அரசாங்கம் ஆசிரியர்கள் மற்றும் கல்வித்துறை தொடர்பில் கொண்டுள்ள கரிசனையை புரிந்து கொள்ள முடியும். உடனடியாக இந்த கொடுப்பனவை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு நாம் அரசாங்கத்தை கோருகின்றோம். அதனை செய்யாவிட்டாலும் நாம் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கு நேரிடலாம். இது தொடர்பில் கல்வி அமைச்சின் செயலாளர் நிகால் ரணசிங்கவிடம் வினவிய போது திரைசேரியிலிருந்து பணம் கிடைத்தவுடன் ஆசிரியர்களுக்கான கொடுப்பனவை வழங்குவதாக தெரிவித்துள்ளார். இவ்வாறு தமிழ் தந்தியில் வருட பிறப்பும் போராட்டங்களும். தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து விலகி புதிய கூட்டணியில் இணைந்து கொள்ள துடிக்கும் ரெலோ தமிழ் போலீசாரின் சேவையை மீண்டும் ஏற்படுத்த அரசு இதய சுத்தியுடன் செயற்படுமா? தமிழ் தலைமைகளை நம்பி சிறைக்குள் வாழ்வை கழிக்கும் அரசியல் கைதிகளின் விடுதலை எட்டா கனியாகுமா? தமிழ் தந்தி தற்போது விற்பனையில். கல்வித்துறை தொடர்பில் கவனம் செலுத்தும் முக்கிய கலந்துரையாடல் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் இன்று நடைபெற்றது. கல்வியலாளர்களின் பங்கு பெற்றுதலுடன் ஜனாதிபதி செயலகத்தில் இந்த கலந்துரையாடல் நடைபெற்றது. ஆசிரியர் பிரச்சினையால் கல்வித்துறையில் ஏற்பட்டுள்ள குறைகள் தொடர்பில் கருத்து தெரிவித்த ஜனாதிபதி அந்த பிரச்சினையை தீர்ப்பதற்கு முறையான கொள்கை அவசியம் என குறிப்பிட்டார். 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சையை ரத்து செய்து அதற்கான மாற்றீட்டு வேலைத்திட்டம் தொடர்பில் இதன்போது துறைசார் நிபுணர்களின் கருத்துக்கள் கோரப்பட்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது. கல்வி தொடர்பில் கல்வியலாளர்களே தீர்மானிக்க வேண்டும் என ஜனாதிபதி இதன்போது குறிப்பிட்டார். கல்வித்துறையை அரசியல்வாதிகளிடம் ஒப்படைக்க வேண்டாம். நீங்கள் நிபுணர்கள் என்ற வகையில் இங்குள்ளவர்களுக்கும் இந்த இடத்தில் இல்லாதவர்களுக்கும் நான் ஒரு விடயத்தை கூறுகின்றேன். கல்வி தொடர்பில் தீர்மானங்களை மேற்கொண்டு இதுவே எமது தீர்மானம் என நாட்டுக்கு கூற வேண்டும். அரசியல்வாதிகள் கருத்தில் கொள்ளாவிட்டால் எம்மால் எதனையும் செய்ய முடியாது. எனினும் இதுவே தீர்வு என நீங்கள் கூற வேண்டும். மேல் மாகாண ஆளுநர் அசத் சாலி இன்று மக்கொன அல் அசீனியா வித்தியாலயத்தில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றினார். நாம் இனவாத பெயர்களை சூட்டி பாடசாலைகளை திறப்பதன் மூலம் என்ன செய்கின்றோம்? நாம் எமது இனத்திற்கு மாத்திரம் மட்டுப்படுகின்றோம். ஏனைய இனங்களுக்கு எதனையும் செய்வதில்லை. அனைத்து இனங்கள் தொடர்பிலும் கற்றுக்கொண்டால் நாம் தேசிய ஒற்றுமையை கட்டியெழுப்ப முடியும். இனவாத லேபிள்களை கலற்றுமாறு நாம் ஜனாதிபதியிடம் விடுத்த வேண்டுகோளுக்கு அமைய முன்மாதிரியான பாடசாலைகளை ஆரம்பிக்குமாறு கூறினார். மேல் மாகாணத்தில் இன்னும் 2 மாதங்களாகும் போது நான் 10 மாதிரி பாடசாலைகளை ஆரம்பிப்பேன் என்பதை இங்கு கூறிக்கொள்கின்றேன். ஹெட்டன் நோவுட் வெஞ்சர் தோட்டத்தில் இன்று மாலை காற்றுணரான மழை காரணமாக 10 குடியிருப்புகளின் கூரைகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது.
கடும் காற்றினால் கூரைகள் தூக்கி எறியப்பட்ட நிலையில் வீடுகளில் இருந்த பொருட்கள் மழையில் நனைந்துள்ளன. சுமார் 1.5 மணித்தியாலம் காற்றுடனான மழை பெய்ததுடன் மரங்களின் கிளைகளும் முறிந்து வீழ்ந்ததாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். இதனையடுத்து மின்சாரம் துண்டிக்கப்பட்டதுடன் கூரைகளை தற்காலிகமாக சீரமைப்பதற்கு தோட்ட நிர்வாகத்தினரும் மக்களும் இணைந்து நடவடிக்கை எடுத்தனர். இதேவேளை தெனியாய இன்சல்வத்த பகுதியில் நேற்று லயன் குடியிருப்பு ஒன்றில் வீட்டின் சுவர் இடிந்து வீழ்ந்துள்ளது. இதனால் 7 குடும்பங்களை சேர்ந்தவர்கள் நிர்கதிக்குள்ளாகியுள்ளனர். பல வருடங்கள் பழமை வாய்ந்த லயன் குடியிருப்பின் சுவர்களே இடிந்து வீழ்ந்துள்ளதாக பாதிக்கப்பட்ட மக்கள் குறிப்பிட்டனர். 150 வருஷத்துக்கு மேலாச்சும் இந்த லயம் கட்டி கொடுத்து இந்த செவரெல்லாம் இடிஞ்சு இத்து உடஞ்சி எப்படி எல்லாம் ஊறி போயிட்டு கிடக்குது. செவத்து மேலே யாரும் நிற்கவும் பயமாக இருக்குது. ரவையில் எங்கள் பிள்ளைங்களை வச்சு படுக்கவும் பயமாக இருக்குது. வீடெல்லாம் அங்கிட்டு இங்கிட்டு உடஞ்சி போயிட்டு சாமஞ்சிட்டுங்களா அங்கே தூக்குறதா இங்கே தூக்குறதா என்ன செய்யறது? நாங்கள் பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு பிள்ளைங்க அங்கிட்டு இங்கிட்டு ஒன்று சாப்பாடு செய்யவும் இல்லை, சாப்பிட்றதுக்கும் வழி இல்லை. எல்லாமே கல்யாணம் முடிச்சு ஒரே வீட்டில் தான் இருக்கோம். எங்களுக்கு இடம் இல்லை. நேற்று கொஞ்சம் மலைக்கு வீட்டில் உடஞ்சி விழுந்துச்சு. ஒருத்தர் வந்து தேட மாட்டேங்கிறாங்க. எதுவும் சொன்னால் இந்த லைட்டையே உடச்சி சரி கட்டி தரேங்கிறாங்க. இதை உடச்சா இன்னொருக்கா ஒரு காமராவை சரி கட்டினா இருக்கிற லயமெல்லாம் உடஞ்சி போயிடும். நிதி அமைச்சர் மங்கள சமரவீரவிற்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை ஒன்றை சமர்ப்பிக்க உள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் பந்துல குணவர்தன கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் தெரிவித்துள்ளார். வரவு செலவு திட்ட 2ஆம் வாசிப்பின் பின்னர் 4 நாட்களுக்கு முன்னதாக நிதி தொடர்பான செயற்குழுவில் அறிக்கை ஒன்றை சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என பாராளுமன்ற நிலையற் கட்டளையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. துறைசார் கண்காணிப்பு குழுவில் அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும். அதற்கு சுமந்திரன் தலைமை வகிக்கின்றார். பல்வேறு முக்கிய பொருளாதார தரவுகளை வெளிப்படையாக நிதியமைச்சு பாராளுமன்றத்திற்கு மறைத்துள்ளதாகவும் துல்லியமற்ற வகையில் தகவல்களை வழங்கியுள்ளதாகவும் இலங்கை வரலாற்றில் முதல் முறையாக நிதி செயற்குழு குறிப்பிட்டுள்ளது. மோசடியான வரவு செலவு திட்டம் தொடர்பில் பக்கச்சார்பற்ற பொருளாதார ஆய்வொன்றை இலங்கை மத்திய வங்கியிடமிருந்து பெற்றுக்கொள்ளுமாறு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. போலியான ஒன்று தொடர்பிலேயே பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் விவாதித்துள்ளனர். அமைச்சர் மங்கள சமரவீரவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை ஒன்றை கொண்டு வருமாறு எதிர்க்கட்சியின் பொருளாதார ஆய்வு பிரிவு என்ற வகையில் தலைவர்களிடம் நான் கூற விரும்புகின்றேன். இதில் உள்ள விடயங்களின் பிரகாரம் நம்பிக்கையில்லா பிரேரணையை தயாரிக்கும் பணிகளை புது வருடத்தில் நான் ஆரம்பிக்க உள்ளேன். மாகாண சபை தேர்தலை மேலும் தாமதப்படுத்தக்கூடாது என மகஜன எக்ஸத் பெருமுன கொழும்பில் இன்று ஏற்பாடு செய்திருந்த ஊடக சந்திப்பில் தெரிவித்தது. சபாநாயகருடன் கலந்துரையாடுமாறு தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் கூறுகின்றார். சபாநாயகருக்கு எவ்வித அதிகாரமும் இல்லை. பாராளுமன்ற சட்டத்திற்கு அமைய தேர்தல் தொடர்பில் சபாநாயகருக்கோ பிரதமருக்கோ எந்த ஒரு அதிகாரமும் இல்லை. தமக்கு வழங்கப்படாத அதிகாரங்களை நடைமுறைப்படுத்த முயற்சிக்க வேண்டாம் என சபாநாயகருக்கு நாம் கூறுகின்றோம். தேர்தலை அறிவிக்க தேர்தல்கள் ஆணைக்குழு இருக்கின்றது. புதிதாக நிறைவேற்றப்பட்ட சட்டம் பூர்ணப்படுத்தப்படவில்லை என தெரிவித்து தேர்தல்கள் ஆணைக்குழு அடுத்த வாரம் உயர் நீதிமன்றத்திடம் பொருள் கோடல் ஒன்றை கோர முடியும். எனினும் நாங்கள் ஆணைக்குழுவுக்கு அதிகாரத்தை வழங்கியுள்ளோம். அரசியலமைப்புக்கு அமைய செயற்படுவதற்கு ஆணையாளர்கள் 3 அர்ப்பணிப்பு செய்துள்ளனர். அவர்களிடம் செல்ல வேண்டாம் என இதனால்தான் நாங்கள் கூறுகின்றோம். உடனடியாக தேர்தலை நடத்த வேண்டும். ஆணையாளரே, நீங்கள் ராஜினாமா செய்ய வேண்டாம். உங்களின் பணியை முன்னெடுக்குமாறு நான் கூறுகின்றேன். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தற்போதைய ஜனாதிபதியின் பதவிக்காலம் தொடர்பில் உயர்நீதிமன்றத்தை நாடுகின்றது. இது தொடர்பில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன? இதற்கான இயலுமை உள்ளதா? யார் வேண்டுமானாலும் உயர் நீதிமன்றத்தை நாட முடியும். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்துக்களை முன்வைப்பார்கள். எங்களுக்கு தெரிந்த வகையில் அரசியலமைப்பின் பிரகாரம் நவம்பர் மாதமளவில் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான அறிவித்தல் விடுக்கப்பட வேண்டும். நீங்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுடன் எந்த அடிப்படையில் கலந்துரையாடல்களை முன்னெடுக்கின்றீர்கள்? தேர்தலை முன்னிறுத்தியா அல்லது எது தொடர்பில் கலந்துரையாடுகின்றீர்கள்? மொட்டு கட்சிக்கும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கும் இடையில் நடைபெறும் கலந்துரையாடல் தொடர்பில் என்னால் எதுவும் கூற முடியாது. அப்படியென்றால் நீங்கள் கலந்துரையாடவில்லையா? இல்லை, மொட்டே கலந்துரையாடுகின்றது. பொதுஜன பெரமுனவிற்கும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கும் இடையில் கலந்துரையாடப்படுகின்றது. முள்ளிவாய்க்கால் 10 ஆண்டு நினைவு நிகழ்வு தொடர்பிலான ஊடக சந்திப்பு ஒன்று முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் மூன்றலில் நேற்று இடம்பெற்றது. மாவட்டத்தைச் சேர்ந்த இறந்து போன உறவுகள், சமயத் தலைவர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து முள்ளிவாய்க்கால் தமிழின அடைப்பு நினைவேந்தல் குழுவை அமைத்துள்ளோம். எந்தவொரு கட்சி பின்னணியும் அற்ற குறுகிய நோக்கங்களை கடந்த இந்த அமைப்புடன் இணைந்து முள்ளிவாய்க்கால் தமிழின அழைப்பு நினைவேந்தலை செவ்வன நடத்தி முடிக்க ஒன்றிணையுமாறு அனைவரையும் அழைக்கின்றோம்.
ஏபேட் எனப்படும் இடர் முகாமைத்துவம் தொடர்பிலான ஆசிய பசிபிக் ஒத்துழைப்பு அமைப்பின் மற்றொரு ஒத்திகை கல்கிசே கடற்பரப்பில் இன்று நடைபெற்றது. இலங்கை கடற்படை, விமானப்படை மற்றும் இலங்கை உயர் பாதுகாப்பு சங்கத்தின் ஒத்துழைப்புடன் இந்த ஒத்திகை முன்னெடுக்கப்பட்டது. படகுகள் மூலமும் விமானங்களை பயன்படுத்தியும் மீட்பு பணிகளை மேற்கொள்வது தொடர்பில் இதன்போது பயிற்சிகள் நடத்தப்பட்டன. விமானப்படை மற்றும் கடற்படை அதிகாரிகள், இலங்கை உயர் பாதுகாப்பு சங்கத்தின் உறுப்பினர்கள், அயன்மேன் அமைப்பின் உறுப்பினர்கள் இதில் பங்கேற்றனர். தனியார் துறையை பிரதிநிதித்துவப்படுத்தி தன்னார்வமாக இணைந்தவர்களில் நியூஸ் ஃபர்ஸ்ட் உறுப்பினர்களும் அடங்குகின்றனர். இந்த ஒத்திகை மற்றும் பயிற்சிகளை கண்காணிக்க ஏபேட் அமைப்பின் உறுப்பினர்களும் கல்கிசைக்கு சென்றிருந்தனர். திருகோணமலை கிண்ணியா பகுதியில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் பாராளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மௌரூப் கலந்து கொண்டு இவ்வாறு கருத்து தெரிவித்தார். வருகின்ற ஜனாதிபதி தேர்தலிலே யார் வேட்பாளர் என்பதுதான் இன்று எல்லோருடைய கேள்வியாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது. இது எங்களுடைய கட்சியில் மாத்திரமல்ல, இன்று எல்லா கட்சியிலும் இருக்கின்ற ஒரு பிரச்சனையாகத்தான் காணப்படுகின்றது, யார் வேட்பாளர்கள் என்று. நாங்கள் யார் வேட்பாளர்கள் என்பதை நாங்கள் எங்களுடைய கட்சியின் ரீதியாக இன்று நாங்கள் முடிவு செய்திருக்கின்றோம். அதை மக்களும் முடிவு செய்திருக்கின்றார்கள். எதிர்வருகின்ற ஜனாதிபதி தேர்தல் நடைபெறுகின்ற வருவதற்கு முன்னர் எங்களுடைய வேட்பாளர் யார் என்பதை நாங்கள் தீர்மானித்து இருந்தாலும் நாங்கள் அந்த நேரத்திலே சரியான தீர்மானத்தை நாங்கள் எடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். மட்டக்களப்பு மாவடிவேம்பு பிரதேச வைத்தியசாலைக்கு அருகே இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்று வலுப்பெற்றது. இன்று காலை 9 மணியளவில் ஆரம்பித்த ஆர்ப்பாட்டம் 1.5 மணித்தியாலங்கள் நீடித்ததுடன் ஆர்ப்பாட்டத்தில் 25க்கும் மேற்பட்ட கர்ப்பிணி தாய்மார்கள் உட்பட 80க்கும் அதிகமானவர்கள் கலந்து கொண்டிருந்தனர். இந்த வைத்தியசாலையிலே நோயாளிகள் இரவு நேரங்களிலே அனுமதிக்கப்படுவார்கள். விசேடமாக பாம்பு கடிக்கு உட்படுவோர், யானை தாக்குதலுக்கு உட்பட்டார், இதே போன்ற வேட அவசர நிலைமைகளில் இந்த வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அதன் பின்னரே மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு எடுத்துச் செல்வார்கள். ஆகவே எங்களுடைய வைத்தியசாலைக்கு ஒரு ஆம்புலன்ஸ் வண்டி மிகவும் முக்கியமானதும் அவசியமானது. முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலைக்கு முன்னால் இந்த ஆர்ப்பாட்டம் வலுப்பெற்றது. வைத்தியசாலையில் அடிப்படை மருத்துவ வசதிகளை பெற்றுக்கொள்வதில் காணப்படும் சிக்கல் தன்மை, புறக்கணிப்புகள் மற்றும் குளறுபடிகளை நிவர்த்தி செய்யுமாறு வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் வலுப்பெற்றது. ஏனைய மாவட்ட வைத்தியசாலைகளுக்கு நிகராக, அதற்கு இணையாக எங்களுடைய வைத்தியசாலையிலும் செயற்பாடுகள் அமைய வேண்டும். இந்த வைத்தியசாலையிலே கடமையாற்றும் ஊழியர் ஒருவரால் தாக்கப்பட்டு அந்த வேளையிலே நான் இந்த வைத்தியசாலைக்கு வந்தபோது அவரின் பரிந்துரையால் டாக்டராலே எனக்கு மனநோய் என்ற ஊசியை போட்டு 2 வருஷம் மனநோயாளி என்ற பெயருடன் இருக்க வேண்டும், அங்கே நடத்தப்பட்ட சம்பவத்தை ஒழிப்பதற்காக எனக்கு இந்த ஊசியை போட்டுள்ளார்கள். குறித்த விடயங்கள் உள்ளடங்கிய மகஜரை மாவட்ட உதவி அரசாங்க அதிபரிடம் கையளிக்கப்பட்டது. அதற்கான மகஜரை எங்களுடைய மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபரிடம் இப்பொழுது கையளிக்கப்படும். வவுனியா நெடுங்கணி பிரதேச சபையின் இன்றைய அமர்வில் கருத்து முரண்பாடு ஏற்பட்டதை அடுத்து 3 உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். வவுனியா நெடுங்கணி பிரதேச சபையின் இன்றைய அமர்வில் கடந்த கூட்டத்துக்கான அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. அந்த கூட்டறிக்கை தவறானது என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் உறுப்பினர்கள் குறிப்பிட்டனர். இதனையடுத்து கூட்டறிக்கையை வாக்கெடுப்புக்கு விடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டதுடன் 14 உறுப்பினர்கள் அறிக்கை பிழையானது என வாக்களித்தனர். இந்த நிலையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் உறுப்பினர் ஆர் சஞ்சுதனுக்கும் சபை தலைவர் ச தணிகாசலத்துக்கும் இடையில் கருத்து முரண்பாடு ஏற்பட்டது. இதுல பிரேரணையில நீங்க கலெக்டர்னா கூட அவர் எடுத்து கேக்க அங்கே எடுத்து பிரேரணை கொண்டு வந்து முன்மொழி பாலியம் வந்து அதத்தான் அவர் கேக்க அது ஊதிச்சு மாதிரி வேலாம விளக்கம் இல்லாம கழிச்சு போட்டு உங்களோட கதையை சொல்லி கொண்டு போயிடலாம். ரெண்டரை கேட்டு போட்டு கதைங்க அந்த பிரேரணை எழுத்துல இருக்கு.
இதனையடுத்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் 3 உறுப்பினர்களும் சபையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். எனினும் ஏனைய உறுப்பினர்களின் பங்கு பற்றுதலுடன் சபை அமர்வு தொடர்ந்தும் நடைபெற்றதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். திருகோணமலைக்கு விஜயம் செய்திருந்த மக்கள் விடுதலை முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் சுனில் ஹந்துநெத்தி தோப்பூர் பகுதி மக்களை இன்று சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். மக்கள் விடுதலை முன்னணியில் உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் சிங்களவர்கள் என நினைத்துக் கொண்டிருக்கின்றனர். அதில் கொஞ்சம் திருத்தம் செய்ய வேண்டும். மக்கள் விடுதலை முன்னணியில் உள்ளவர்கள் இலங்கையை சேர்ந்தவர்கள். இந்த வேறுபாடுகள் எமக்கு கிடைத்திருப்பது எமது பெயரில், நாம் பேசும் மொழி மூலம். எமது நாட்டில் பலர் தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்கின்றனர். நாம் சிங்களவர், நாம் பெரியவர், நாம் தமிழர், நாம் முஸ்லிம் என்று. அவ்வாறு அல்ல, நாம் இலங்கையர் என்று ஒற்றுமையாக வாழும் நிலையை தான் நாம் இப்போது உருவாக்க வேண்டும். அனைத்து மதத்திற்கும், மொழிக்கும், கலாச்சாரத்திற்கும் நாம் மதிப்பளிக்க பழக வேண்டும். அவ்வாறு பழகும் வரை எமது நாட்டை சிறந்த நாடாக உருவாக்க முடியாது. இலங்கையர் என்ற ரீதியில் எவ்வாறு அனைவரும் ஒற்றுமையாக இருப்பது என்பதுதான் எம்மில் சிலருக்கு உள்ள மிக பெரிய பிரச்சனை. இவ்வளவு காலமும் அவ்வாறு செய்ய முடியாமைக்கான காரணம் மக்களின் தவறு அல்ல. இனவாதம், மொழிவாதம், பிரதேசவாதம் ஆகியவற்றை முன்னிறுத்தி அரசியலில் ஈடுபடும் அரசியல்வாதிகளின் தவறாகும். கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் இன்று நடைபெற்றது. இணைத்தலைவர்களான கல்வி ராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் ஆகியோரின் பங்கேற்புடன் கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் இன்று நடைபெற்றது. இன்றைய கூட்டத்தில் காணி, சுகாதாரம், விவசாயம், மீன்பிடி, வறட்சி, வீடமைப்பு, வீதி உள்ளிட்ட பல்வேறு துறைகள் தொடர்பில் ஆராயப்பட்டுள்ளது. சில முக்கிய திட்டங்களிலே செக்டோரல் மினிஸ்ட்ரிக்கு சார் காசு வழங்கி இருக்காங்க. கிளிநொச்சிக்கு வராதே, கிளிநொச்சியில கொடுத்திருக்காங்க. அந்த மினிஸ்ட்ரி காசு போட்டுப்பாங்க. அதை நீங்க என்ன கிளிநொச்சி தேவையான நீங்க மினிஸ்ட்ரி மாதிரி கதைக்கிறீங்க. சப்மிட் பண்ணிக்கிறோம். அப்படி வராது. நீங்க நினைக்கிற மாதிரி அதை மினிஸ்டர் தீர்மானிக்கிற, மினிஸ்ட்ரி தீர்மானிக்கிற அது வராது. வித்தியாலயத்துக்கு நீங்கள் அவர்கள் நீண்ட நாளா கேட்டு போன முறை இருந்த மாகாண கல்வி அமைச்சர் இருந்த சில சர்ச்சைகள் காரணமாக தான் தடுக்கப்பட்டது. இப்ப நீங்கள் உங்களோட ஸ்ட்ரக்சரல் கமிட்டியில நீங்க அதை தீர்மானிக்கலாமா, கூக்கலுமா? ஓம்புறீங்களா இந்த அறிக்கையில செய்து கொள்வோம். சரி, அவர் ஓம்புறதா செயலாளர் இருக்கா செய்து வரணும் வந்து அந்த பிள்ளைகளுக்கு அந்த காணியை கொடுக்கறதுக்கான தீர்மானத்தை நாங்க இதுல எடுப்போம். அதுக்கு மேல அந்த தீர்மானத்தை நாங்கள் மாகாண காணியாளர்கள் கொடுத்தா அது ஒரு வலுவானதா இருக்கும். என்ன மாகாண காணியாளர் என்ன சொல்றீங்க? இதுல நாங்க ஒரு தீர்மானத்தை எடுக்கிறோம். செஞ்சுள்ள பிள்ளைகளுக்கு அந்த காணியை வழங்குறேன். மற்ற பரிசீலிப்போம். வேற காணிகள் இருக்கு, அப்ப நான் வேற இடத்த கொடுக்கலாம். மாத்தளை மகாவேல பகுதியில் இன்று பகல் இடம்பெற்ற வாகன விபத்தில் 6 பேர் காயமடைந்தனர். வேனொன்றும் லொரியொன்றும் மோதியதில் இவர்கள் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். காயமடைந்தவர்களில் நெதர்லாந்து சுற்றுலா பயணிகள் 4 அடங்குவதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். அவர்கள் மாத்தளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்தின் போது மோட்டார் சைக்கிள் ஒன்றும் சேதமடைந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் லொரி சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். வட்டுக்கோட்டை யாழ்ப்பாண கல்லூரிக்கு எதிரான வருடாந்த ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் புனித பாத்திரியாசிரி கல்லூரி அணி 187 ஓட்டங்களால் அபார வெற்றியீட்டியது. இந்த போட்டி 4 வருடங்களின் பின்னர் இவ்வருடம் நடத்தப்பட்டதும் குறிப்பிடத்தக்கதாகும். வட்டுக்கோட்டை யாழ்ப்பாண கல்லூரிக்கும் புனித பத்திரிசியார் கல்லூரிக்கும் இடையிலான வருடாந்த ஒருநாள் கிரிக்கெட் தொடர் 2 தசாப்தங்களுக்கு மேற்பட்டதாகும். இவ்விரண்டு அணிகளுக்கு இடையில் 4 வருடங்களுக்கு முன்பு நடைபெற்ற போட்டியின் பின்னர் மைதானத்தில் ஏற்பட்ட அசம்பாவிதம் காரணமாக இந்த போட்டி கடந்த சில வருடங்களாக நடைபெறவில்லை. எனினும் 4 வருடங்கள் கடந்த நிலையில் இவ்வருடம் போட்டி ஆரம்பிக்கப்பட்டதுடன் இது 27வது வருடாந்த ஒருநாள் போட்டியாகும். போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய புனித பத்திரிசியார் அணி 50 ஓவர்களில் 8 விக்கெட் இழப்புக்கு 299 ஓட்டங்களை குவித்தது. கே டிலக்ஷன் 96 ஓட்டங்களை அதிகபட்சமாக பெற்றார். பந்துவீச்சில் பிரகேஷ் 7 ஓவர்களில் 32 ஓட்டங்களுக்கு 4 விக்கெட்டுகளை வீழ்த்தினார்.
கடின இலக்கான 300 ஓட்டங்களை நோக்கி பதிலளித்தாடிய யாழ்ப்பாண கல்லூரி அணி ஓட்டங்களை பெறுவதில் கடும் சிரமத்தை எதிர்நோக்கியது. அதிகபட்சமாக டி நிஷாந்தன் 15 ஓட்டங்களை பெற்றார். யாழ்ப்பாண கல்லூரி அணி 42 ஓவர்களில் 112 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்து தோல்வியடைந்தது. போட்டியின் சிறப்பாட்டக்காரர் விருதை புனித பத்திரிசியார் கல்லூரி அணியின் டிலெக்ஷன் தட்டி கொண்டார். சூப்பர் 4 மாகாண ஒருநாள் கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டி மழை காரணமாக முடிவின்றி கைவிடப்பட்டது. போட்டியில் லசித் மாலிங்க தலைமையிலான காலி அணியும் தினேஷ் சந்திமால் தலைமையிலான கொழும்பு அணியும் பலப்பரீட்சை நடத்தின. தம்புலையில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய காலி அணி 50 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்புக்கு 337 ஓட்டங்களை குவித்தது. அபாரமாக துடுப்படுத்தாடிய லாஹிரு திருமான 128 பந்துகளில் ஒரு சிக்ஸர் 9 பவுண்டர்களுடன் 115 ஓட்டங்களை குவித்தார். வாணிந்து அசரங்க 53 பந்துகளில் ஒரு சிக்ஸர் 13 பவுண்டர்களுடன் 87 ஓட்டங்களை பெற்றார். எவ்வாறாயினும் கொழும்பு அணி பதிலளித்தாட தயாரான போது கடும் மழை பெய்ததுடன் மாலை 4 மணி வரையும் மழை நீடித்ததால் போட்டியை முடிவின்றி கைவிடுவதாக நடுவர்கள் அறிவித்தனர். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் பின்னிரவு பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.